9 மாத விண்வெளி பயணத்திற்கு பிறகு சுனிதா வில்லியம்ஸ் பூமியில் கால் பதித்திருக்கிறார். அது தொடர்பான சிறப்பு நேரலையிலே நம்ம இருக்கோம். நம்ம பல்வேறு விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்போ இந்த டிராகன் பத்தி பேசுவோம். ஃபால்கான் பத்தி நம்ம இன்னும் நிறைய பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனுடைய வடிவமைப்பு எப்படி, அதனுடைய டெக்னாலஜிலாம் எப்படி? ஸோ ஃபால்கன்றது வந்து அந்த ராக்கெட். ஸோ பேசிக்காக வந்து எந்த ஒரு பேலோடாக இருக்கும், ஒரு சேட்டலைட் வந்து ஒரு பேலோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஹியூமன் கேப்சூல் வந்துருச்சு இல்லையா, அது ஒரு பேலோட். ஸோ இந்த பேலோடை வந்து தூக்கிட்டு போகிற ஒரு விஷயம் தான், ஒரு கருவி தான் வந்து நம்மளோட ராக்கெட். ஸோ நம்ம பிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்வி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஸ்பேஸ் எக்ஸோட ஒரு தனியார் கம்பெனியோட ராக்கெட் தான் வந்து ஃபால்கன் அப்படின்றது. ஸோ அவங்க வந்து அதில் வந்து மர்லின் இன்ஜின் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து கெரோசின் அண்ட் லிக்விட் ஆக்சிஜன், செமி கிரையோ அப்படின்னு சொல்லுவாங்க. செமி கிரையோ என்னன்னா ஆக்சிஜன் வந்து நம்ம கேஸா சுவாசிச்சோம்னா நீங்க நம்ம மண்ணெண்ணெய் சொல்லுவாங்க அந்த இதுதானா? அது வந்து கொஞ்சம் ஹைலி ரீஃபைன்டு கெரோசின் யூஸ் பண்ணுவாங்க. லைக் ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டா ராக்கெட்டுக்கு யூஸ் பண்றது வந்து ரொம்ப ஹைலி ரீஃபைன்டு கெரோசின் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கெரோசின் பிளஸ் லிக்விட் ஆக்சிஜன். ஆக்சிஜன் வந்து இப்போ லிக்விடாக இருக்காது இல்லையா, நம்ம நார்மலாக பார்க்கும்போது கேஸாக இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டெம்பரேச்சரை குறைப்பாங்க. மைனஸ் டெம்பரேச்சர் போக போக அது என்ன ஆகும்னா அது வந்து லிக்விட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா நான் இப்போ ஒரு டேங்க்கில் வந்து நான் கேஸை ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா என்னால் கம்மியான வால்யூமை தான் ஸ்டோர் பண்ண முடியும். இதுவே நான் லிக்விடை ஸ்டோர் பண்ணேன்னா நிறைய எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதனால் அதை வந்து லிக்விட் பண்ணுறாங்க. ஸோ ஒன்று வந்து கிரையோஜெனிக் ஃபியூலாக இருக்குது, இன்னொன்று வந்து நார்மல் இதுவாக இருக்குது. ஸோ அதான் செமி கிரையோ அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த ஒரு ப்ரொப்பலண்ட் காம்போசிஷனில் உருவாக்கப்பட்ட ஒரு இன்ஜின் தான் மர்லின் இன்ஜின். கிட்டத்தட்ட 800 கிலோ நியூட்டன் அளவுக்கு த்ரஸ்ட் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த ஃபால்கன் வந்து எந்த அளவுக்கு பெருசுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு பூஸ்டர் வந்து மொத்தமாக 2 பூஸ்டர் இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு பூஸ்டரில் வந்து 16 மர்லின் இன்ஜின் வந்து அவங்க ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. இதோட டோட்டல் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி எப்படி இருக்கும் இது? சேம். ஸோ பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வியில் வந்து 800 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனால் இங்கே வந்து நம்ம அதே 800 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட்டை வந்து 16 இன்ஜினாக வச்சிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு த்ரஸ்ட் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 22,000 கிலோ பேலோட வந்து இந்த லோ எர்த் ஆர்பிட். இப்போ 400 கிலோமீட்டருக்கு நான் போகணும் அப்படின்னா 22,000 கிலோ வரைக்கும் இதால் தூக்கிட்டு போக முடியும். இல்லை நான் வந்து கொஞ்சம் ஹைட்டாக போவேன், இந்த ஜியோ டிரான்ஸ்ஃபர் ஆர்பிட் அந்த மாதிரி நான் போகிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8,000 கிலோ வரைக்கும் இதால் தூக்கிட்டு போக முடியும். இல்லை நான் மார்ஸுக்கே போகிறேன் அப்படின்னா 4,000 கிலோ வரைக்கும் இதால் தூக்கிட்டு போக முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ராக்கெட் தான் வந்து ஃபால்கன். ப்ளஸ் இதோட ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தோன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் மட்டும் கம்ப்ளீட்லி ரீயூசபிள். ஸோ நம்ம அனுப்புகிறாங்க, அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து டிட்டாச் ஆகிடும். நம்மளோட நார்மல் ராக்கெட்ஸில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும். எல்லாமே வந்து நம்ம அப்படியே விட்டுடுவோம். ஒரு டெப்ரியாக தான் அது போயிட்டுருக்கும், அது வேஸ்ட்டாக தான் போகுது. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிறதுல வந்து லாஸ் இருக்குது. இப்போ சப்போஸ் நான் வந்து ஒரு பஸ்ஸில் போகிறேன், ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வந்து ஒரு கார்லையோ பஸ்லையோ போகிறேன், அப்புறம் அந்த காரையோ பஸ்ஸையோ வந்து நான் அப்படியே தூக்கி போட்டுடுறேன். அப்போனா என்ன ஆகும், நம்மளோட அந்த ட்ராவல் காஸ்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு காரில் வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிவிட்டு அந்த காரையே நான் டெமாலிஷ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து வேற ஒரு கார் யூஸ் பண்ணுறேன்னா அப்போ அதோட காஸ்டிங் எவ்வளோ இருக்கும், இப்போ நான் போகிறதுக்கான காஸ்ட், அந்த காரோட காஸ்ட் வரும், ப்ளஸ் அதோட ஃபியூயல், அது எல்லாமே இன்க்ளூட் ஆகுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில் இருந்தது. அதை வந்து நம்ம ஒரு பிரேக் த்ரூ எடுத்துன்னு வரணும் அப்படின்றதுக்காக ஸ்பேஸ் எக்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஃபால்கன் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ தட் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மட்டும் மறுபடியும் கீழே வந்து லேண்ட் ஆகிற மாதிரி பார்த்தாங்க. ஸோ இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து அந்த ஒரு ஆர்ம் வச்சு ராக்கெட்டையே பிடிச்சிருப்பாங்க, ஒரு 10 மாடி கட்டணத்தை பிடிச்ச அந்த அளவுக்கு ஒரு அனலாகி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்பேஸ் எக்ஸ் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஃபால்கன்ல அதுதான் நம்மளோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் வந்து அது யூஸ் இல்லாம தான் போகுது. ஃபெமிலியர் ஆனது அப்படின்னு சொன்னா கூட அதுதான். இப்போ நம்ம இங்க பிஎஸ்எல்வி எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல் பயங்கன்னு சொல்றோம், அந்த மாதிரி அங்க ஆமா. ஏன்னா ஃபால்கன்ல நிறையவே லான்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் சக்சஸ்ஃபுல் மிஷன்ஸ் நிறைய நடந்திருக்கு. ஸோ இந்த க்ரூ மிஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7க்கும் மேல க்ரூ மிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. 40 கிட்ட ஐஎஸ்எஸ்க்கு வந்து கார்கோ சப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் வெரி வெல் ப்ரூவன் ஒரு ஒர்க் ஹார்ஸ்னே சொல்லலாம் ஸ்பேஸ் எக்ஸ்க்கு ஃபால்கன். ஓகே ஸ்ரீமதி மேம், உங்ககிட்ட மேம் இப்போ ராக்கெட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் மேம். நீங்கள் பல்வேறு ராக்கெட் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களை. உங்களை பொறுத்த வரைக்கும் எது மேம் நீங்கள் பெஸ்ட்டுன்னு சொல்லுவீங்க? இது வந்து ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சோ இதுல வந்து எது பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு நாட்டுக்கு ஒரு டெக்னாலஜி வந்து ப்ரூவன் டெக்னாலஜி. நிச்சயமா மேம், நம்ம பிஎஸ்எல்வி வந்து ஒரு மிகப்பெரியது, உலக நாடுகளே பார்த்து வியக்குறாங்க மேம். இருந்தாலும் நீங்க ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நீங்க வியந்திருப்பீங்க இல்லையா, பரவாயில்ல இதை விட இதில் அட்வான்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி வியந்திருப்பீங்க இல்லையா?
இப்ப வந்து ஒர்க் ஹார்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு குதிரை மாதிரி. நம்ம என்னன்னா அந்த ஒரு கடிவாளம் கட்டின குதிரை தான் வந்து PSLV. நீங்க டக்கு டக்குன்னு நம்ம இதுக்கு முன்னால் இருந்த இஸ்ரோ தலைவர் வந்து சொல்லுவாரு, ஒண்ணுமே இல்லை, எங்களுக்கு வந்து நீங்க ஒரு 15 நாள் டு 20 நாள் எங்களுக்கு வந்து சொல்லுங்க, அட்வான்ஸ் புக்கிங் மாதிரி நீங்க சொல்லுங்க, எங்களுக்கு பேலோட கொண்டு வாங்க, நாங்க வந்து ஒரு மாசத்திலேயே நாங்க வந்து PSLV வந்து பில்ட் பண்ணி லான்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம வந்து நிறைய உலகத்துக்கே வந்து நம்ம வந்து PSLV பத்தியான ஒரு விஷயத்தை பரப்பினோம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சந்திரயான் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பாகுபலி LVM-3 நம்ம வந்து யூஸ் பண்ணோம். இதெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா சேட்டலைட் லான்ச்சஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த வெஹிக்கிள்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லான வெஹிக்கிள்ஸ். SSLV அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கல் வெஹிக்கிள். சோ இதெல்லாம் ஓகே. பட் வந்து இப்ப நம்ம ஒரு ஹியூமன் கேரி பண்ற வெஹிக்கிள்ஸுக்கும் இந்த வெஹிக்கிள்ஸ்க்கும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. இப்ப ரஷ்யா பாத்தீங்கன்னா சொயூஸ், அவங்களும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலா வந்து டிரான்ஸ்பர் பண்றாங்க. ஹியூமன் பீயிங்ஸ வந்து நாசா வந்து அவங்களோட ஹியூமன் டிரான்ஸ்போர்டேஷனை ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் அமெரிக்கா ஆஸ்ட்ரோநாட்ஸா இருக்கட்டும், மற்ற நாடுகள்ல இருக்கிற ஆஸ்ட்ரோநாட்ஸ் எல்லாருமே வந்து ரஷ்யால இருந்து தான் வந்து அவங்க சொயூஸ்ல பயணிச்சிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் வந்து உருவாகி அமெரிக்கால அவங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரிய வந்து இன்னும் மேன்மைப்படுத்தி எங்களால வந்து தொழில்நுட்பத்துல வந்து ரொம்ப லேட்டஸ்ட் கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எடுத்து இப்ப ஆட்டோமேட்டட் டாக்கிங் சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்து அவங்க வந்து இந்த டிராகனை வந்து தயார் பண்ணிருக்காங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா ஹியூமனுக்கு வந்து இப்ப கிட்டத்தட்ட எல்லாருக்குமே வந்து டிராகன் அப்படின்னா ஒரு சேஃப் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. சோ அதனாலதான் ஜப்பான்ல இருக்கிற ஆஸ்ட்ரோநாட்ஸா இருக்கட்டும், வேற எங்க இருக்கிற சவுடி இந்த மாதிரி UAE ஆஸ்ட்ரோநாட் எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்க, ஸ்பேஸ் எக்ஸ் மூலமா போனாங்க. சோ மொத்தத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கல் அண்ட் ஒரு கன்வென்ஷனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொயூஸ், தட் இஸ் எக்கானமி கிளாஸ் அண்ட் பிசினஸ் கிளாஸ்க்கான டிஃபரன்ஸ் தான் நம்ம சொல்ல முடியும் இங்க. நிச்சயமா மேம். இப்போ நீங்க அமெரிக்காவுக்கும் நீங்க அங்க போயிட்டு வந்திருக்கீங்க, அங்க உள்ள விஷயங்களையும் பார்த்திருப்பீங்க, இங்க இஸ்ரோலையும் பல்வேறு விஷயங்களை பார்த்திருப்பீங்க மேம். எப்படி மேம் இருக்கு ரெண்டுத்துக்கும் ஒப்பீடு? ஒப்பீடு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம். என்ன அப்படின்னா நம்ம வந்து கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் டெக்னாலஜி வந்து நம்மளது ஹைடெக். நம்ம வந்து இப்போ அமெரிக்கா எப்படி அப்படின்னா அவங்க வந்து மார்க்கெட்டிங் கிங் அப்படின்னு சொல்றான். ஒரு விஷயத்த வந்து எப்படி வெளியில வந்து சொல்லணும், ஆர்டிகுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஒரு விஷயத்தை எப்படி வந்து நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுல அவங்க வந்து கில்லாடி. சோ அதனால அவங்க வந்து என்னன்னா சொபிஸ்டிகேட்டடா அவங்க ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு டிசைனா இருக்கட்டும், ஒரு பில்டிங்கோட கட்டமைப்பா இருக்கட்டும், இந்த மிஷின் கண்ட்ரோல்ஸ் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அவங்க வந்து ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கணும். ஏன்னா ராக்கெட்ரி ஸ்பேஸ் மிஷின் அப்படின்னாலே நீஷ், இது வந்து சில பேருக்கு தான் இது வந்து முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு முத்திரை பதிச்சுட்டாங்க. அதனால அவங்களோட நீங்க பாத்தீங்கன்னா கெனடி ஸ்பேஸ் சென்டர் ஒரு 760 ஹெக்டேர்ஸ்ல இருக்கும். ஒரு பில்டிங்குமே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இதுல ஆர்கிடெக்சர்ல இருக்கும். இப்ப அந்த ராக்கெட்டை வந்து அந்த இதுல என்ன சொல்றது, லான்ச் பேட்ல கொண்டு போகிறதுக்கு ட்ராலர்னு ஒரு வெஹிக்கிள் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ட்ராலருக்கு வந்து ஒரு ரெயில் இருக்கும். இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஹைடெக்கா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அவங்க பண்ணிருப்பாங்க. அதே இது நம்ம இஸ்ரோல நீங்க பாத்தீங்கன்னா ராக்கெட்டை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து 40 ஃபுட் கண்டெய்னர் மாதிரி அந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் தான் வந்து நம்ம இன்னமும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது நம்ம எளிமைன்னு சொல்லறதா இல்ல நம்ம வந்து இது இந்த ஆர்கிடெக்சர்லாம் நமக்கு தெரியாம நம்ம இருக்கோம்னு சொல்லறதா, அது வந்து ஒரு ஹியூஜ் டிபேட். சோ இதுக்கெல்லாம் பணம் நம்ம செலவு பண்ணாம நம்ம வந்து
இந்த குறுகிய ஒரு ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்குள்ளேயே நம்மளால வந்து இதெல்லாம் ப்ரூவ் பண்ண முடியும்னு நம்மளோட இஸ்ரோ சயின்டிஸ்ட்லாம் ப்ரூவ் பண்ண இதுக்கான பட்ஜெட்ஸும் வந்து நமக்கு வந்து நிறைய வரமாட்டேங்குது. ஸோ இதுல வந்து நமக்கு ஒரு சின்ன நெரடல்னு கூட நம்ம சொல்லலாம். இப்ப நம்ம ஒரு விஷயம் 10,000 கோடியில நம்ம பண்ணணும் அப்படின்னா, இல்ல நீங்க வந்து 8,000 கோடியில முடிக்கணும் அப்படின்னா, இந்தியன்ஸ் வந்து இந்தியன் சயின்டிஸ்ட் இந்தியன் பிரெயின் எப்படின்னா அந்த 8,000 கோடிக்குள்ளேயே நம்மளால எப்படி காம்பனன்ட்ஸை பில்ட் பண்ண முடியும், எப்படி டிசைன் பண்ண முடியும், ஹியூமன் லேபர் வந்து எப்படி அவங்களுக்கு வந்து குறைச்சு நம்ம வந்து சேலரிஸ் கொடுத்து ஆனா அந்த டெக்னாலஜியை நம்ம வந்து கன்சிஸ்டன்டா பண்ண முடியும் அப்படின்னு சக்சஸ் பண்ணிடுறோம். பட் அது ஏன் இல்லையா? நம்ம ஏன் வந்து இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்ஸ் கொடுத்து இன்னும் கொஞ்சம் சொபிஸ்டிகேஷனோட நம்ம ஏன் பண்ணக்கூடாதுங்கிறது இப்போ இருக்கிற தலைமுறைகளோட கேள்வி. சோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இளைய தலைமுறை ஸ்டார்ட் அப்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல வந்து இவங்களுக்கு ஃபண்டிங் வந்து இந்தியால வந்து ரொம்ப கிடைக்காத காரணத்தினால வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் என்ன பண்றாங்க, இந்திய நாட்டு பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய பிரெயின் இருக்கு, ஐடியாஸ் இருக்கு, அவங்க எளிமையா ஒரு விஷயத்த பண்ணுவாங்க, கம்மி பட்ஜெட்லயும் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரியான ஐடியாஸ் இருக்கக்கூடிய பிள்ளைங்களை இந்த யங் தட் இஸ் 21 to 30க்குள்ள இந்த மாதிரி ஒரு பிள்ளைங்களெல்லாம் நம்ம வந்து ஆக்சிலரேட்டர் ப்ரோக்ராம்ஸ்ல வந்து நம்ம அவங்கள ஹுக் பண்ணி நம்ம லியோர் பண்ணி நம்ம கூட்டிட்டு போலாம் நம்ம நாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய நாடுகள் இப்ப இந்த மாதிரியான விஷயங்களை பண்றாங்க. சோ என்ன ஆகுறது, இதனால நம்மளோட இந்தியன் பிரெயின்ஸ் திரும்பவும் வந்து பிரெயின் ட்ரெயின் ஆகி திரும்பவும் வந்து பிள்ளைங்க எல்லாமே வந்து இன்டெலிஜென்ட் ஆன பிள்ளைங்க எல்லாமே வெவ்வேறு நாடுகள் போயிடுறாங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் அந்த பணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய முக்கியத்துவத்தை வகிக்கிறது. இந்த மாதிரி ஆராய்ச்சிகளுக்கு இன்னும் அதிகமான நிதி ஒதுக்கி இன்னும் நிறைய விஷயங்களை பண்ணணும். ஆராய்ச்சியை நடத்துறதுக்கு கூட பணம் தேவைப்படுது. நிச்சயமா மேம், அதுக்கு இன்னும் அதிகமான நிதி ஒதுக்கி இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்க முன்வைக்கிறீங்க மேம். ஆனா இப்போ நம்ம இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும்போது, இப்போ இந்த டிராகன் விண்கலத்திலிருந்து வந்தாங்க இல்லையா, இப்போ 9 நாட்கள் அவங்க வந்து அங்க ஆய்வுக்கு தான் போயிருந்தாங்க. கிட்டத்தட்ட 9 மாதங்கள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சொல்றோம் எல்லா விஷயங்களையும் அமெரிக்கா வல்லரசு அப்படி இப்படின்னு சொல்றோம். ஆனா அதுக்கப்புறம் அவங்களை கூட்டு வரதுக்கான முயற்சிகளும் வந்து தோல்வியில முடிஞ்சது. கிட்டத்தட்ட 9 மாதங்கள் கழித்து இப்பதான் அவங்க வந்திருக்காங்க. இப்போ இந்த இடத்துல என்ன லேக் மேம் இருந்திருக்கும், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து ஆக்சுவலி தோல்வி கிடையாது. இந்த எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே வந்து பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ், பாலிட்டிஷியன், கண்ட்ரியோட தலைமை வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. மேல போகக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நம்ம இப்பவே வந்து ஆஸ்ட்ரோநாட்ஸ்லாம் வந்து எப்படியும் வந்து ஒரு வருஷத்துக்கு மேல வரைக்கும் அங்க இருக்கிறதுக்கான அந்த ஃபிட்னஸ் அண்ட் ட்ரைனிங் எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்படுறது. சோ அப்படி இருக்கிறப்ப வந்து நம்ம இப்ப அவங்கள உடனே நம்ம கூட்டிட்டு வரணும்னா பல கோடிகள் நமக்கு வந்து தேவைப்படுது. சோ இப்ப இந்த பல கோடிகள் இன்வெஸ்ட் பண்ணி அவங்கள உடனே நம்ம கீழே கூட்டிட்டு வரதா, இல்லைன்னா நம்மளோட அடுத்த கார்கோ மேல போகிறப்ப அவங்களுக்கான அந்த இட ஒதுக்கீடு பண்ணி அவங்களை திருப்பி கொண்டு வரதா அப்படிங்கிறது ஒரு பெரிய யோசனைக்கான ஒரு விஷயமா இருந்திருக்கும். நிறைய வதந்திகள்லாம் இருந்தது. ஏதோ பாலிடிக்ஸ், பைடன் அவர் வந்து கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு நினைச்சாங்க, அப்புறம் ட்ரம்ப் வந்து இப்ப வந்து அவர் தான் கூட்டிட்டு வரணும்னு நினைச்சாங்கன்னு இப்படியாகப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய இருந்து கொண்டேதான் இருந்தது. சோ இதுல தோல்வி கிடையாது. இதுல என்னன்னா அவங்களோட எண்ணம், அவங்கள உடனே கூட்டிட்டு வரணும்னா இத்தனை கோடி டாலர் செலவாகும், இது இப்ப நம்ம பண்ணணுமா இல்ல கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம பண்ணலாமா, கார்கோ போகிறப்ப அவங்கள திருப்பி கூட்டிட்டு வரலாமா அப்படிங்கிற அந்த சர்ச்சை வேணா நடந்து அதனால டிலே ஆயிருக்கலாமே தவிர வேற வந்து எந்த விஷயமும் இதுல வந்து பாக்குறதுக்கு வேலை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஸ்டார்லைன் அவங்க இங்க இருந்து போன விண்கலமே திருப்பி வரானா அதுல ஒரு ஹீலியம் பிரச்சனை இருந்தது. பட் ஆனா அது பிரச்சனை இல்லை, நாங்க சேஃபாவே கொண்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா பாதுகாப்பு கருதி நாசா வந்து அதை மறுத்திருந்தாங்க இல்லையா? மேம் உங்ககிட்ட தான் இந்த கேள்வி. ஏற்கனவே அவங்க போன விண்கலத்திலே திரும்பி வருவதா பிளான் இருந்தது. அதுல ஹீலியம் கசிவு இருந்தது காரணமாக அது கைவிடப்பட்டு அவங்க வந்திருந்தாங்க. ஆனா வந்து அந்த நிறுவனம் என்ன சொல்லுச்சுன்னா, நாங்க பாதுகாப்பா அவங்களை பூமிக்கு வந்து கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நாசா வந்து பாதுகாப்பு கருதி அந்த முயற்சியை வந்து கைவிட்டு இருந்தாங்க இல்லையா மேம்? இல்ல, இல்ல,
இப்போ மேம் வந்து நிறைய விஷயங்களை வந்து பேசியிருந்தாங்க. பாலிடிக்ஸ் பிரச்சனை அந்த மாதிரி விஷயங்கள்லாமும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்கள் பொறுத்த வரைக்கும் இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஏன்னா நம்ம ஏற்கனவே அவங்க போன விண்கலம் வந்து ஹீலியம்னால தான் உங்களுக்கு வந்து இதாச்சு, சேஃப் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருந்தாங்க. ஆனால் இதுக்கு வந்து இப்போ 2 காரணம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி மேம் சொல்லியிருந்தாங்க. எப்படி பார்க்குறீங்க? ஸோ பாலிடிக்ஸ் வந்து ஒரு இஷ்யூ இருந்திருக்கலாம், மேபி அது நமக்கு வெளியில் அந்த அளவுக்கு தெரியாமையும் இருக்கலாம். பட் மேஜராக வந்து இந்த விஷயம் வந்து நம்ம வெரி கிளியராகவே சொல்லலாம். இப்போது ஒரு சப்சிஸ்டம் வந்து ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆகுது, இல்லை அது வந்து சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னு நம்ம கண்டிப்பாக டிடெக்ட் பண்ணுறோம்னா, ஏன்னா ஹியூமன் மிஷனில் ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸோ ஒரு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நமக்கு குறையுது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ஹியூமன் மிஷன்ஸில் வந்து யாருமே ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ப்ளஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டைமில் வந்து இப்போ ஏதாவது ஒரு மிஸ் ஹேப்பனிங் ஆயிடுச்சு அப்படின்னா, லைக் இவ்வளோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆன ஒரு டைமில் வந்து ஒரு ஹியூமன் லைஃப் வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு ஆகுது அப்படின்னா, அப்போ அது கண்டிப்பாக ஒரு பெரிய ட்ராபேக் ஆகிடும் என்டையர் நேஷனுக்கே. அண்ட் அது வந்து ஃபர்தர் மிஷன்ஸையுமே பாதிக்கும். ஸோ அதனால் வந்து இது எல்லாமே கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆஸ் அவங்க சொன்ன மாதிரி அந்த லீக்கேஜ் வந்து உண்மைன்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அந்த டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி பார்த்து தான் அவங்க இது பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்னொன்று ஒரு பாயிண்ட் மேம் அழகாக சொன்னாங்க, என்னென்னா லைக் நெக்ஸ்ட் கார்கோ போகும்போது பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஸோ அதுவும் ஒரு கன்சிடரேஷனாக இருந்திருக்கலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ டக்குன்னு ஒரு ஃப்ளைட் நான் வந்து பண்ணணும் அப்படின்னா உடனே எடுத்து நம்ம பண்ணிக்க முடியாது. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்கான பர்மிஷன்ஸ் எடுக்கணும் அண்ட் அந்த லான்ச் வெஹிக்கிள் ரெடி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த டைமில் வந்து நம்ம பண்ணிக்கலான்றதையும் அவங்க கண்டிப்பாக கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. பாலிடிக்ஸும் இருக்கலாம், பட் டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டியும் கண்டிப்பாக இருக்கும். ஸ்ரீமதி மேம், உங்ககிட்ட மேம் இப்போ வந்து சரியாக இந்திய நேரப்படி பார்த்தீங்கன்னா அதிகாலை 3:27க்கு அந்த விண்கலம் வந்து கடலில் இறங்குச்சு. அதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு அதில் இருந்த விண்வெளி வீரர்கள்லாம் மீட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளையும் அதை தொடர்ச்சியாக பார்த்தோம். தொடர்ச்சியாக அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி மருத்துவ உதவிகள் உடனடியாக கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தீங்க. அங்கே வந்து குறிப்பிட்ட சில உறவினர்களுக்கு மட்டும் அங்கே சொல்லியிருப்பாங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருந்தீங்க. இப்போ என்ன ப்ரொசீஜர்ஸ் மேம் ஃபாலோ பண்ணுவாங்க? ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து ஹியூஸ்டனுக்கு கூட்டிட்டு போவாங்க. ஹியூஸ்டன் தான் இதுக்கு முன்னாடி மிஷன்ஸ் எல்லாம், இந்த மாதிரி ஸ்பெஷல் மிஷன்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஹியூஸ்டனுக்கு தான் ஆஸ்ட்ரோநாட்ஸை கூட்டிட்டு போவாங்க. அண்ட் கூட்டிட்டு போயிட்டு அங்க வந்து மீடியா இன்டராக்ஷன் இருக்கும். அதை தாண்டி முதல்ல ஃபேமிலியை மீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் அது இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள செக்லூட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து யாருமே வந்து அவங்கள கொஞ்ச நாட்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட கம்ப்ளீட் மெடிக்கல் செக்அப்ஸ் எல்லாமே வந்து அவங்கள பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யாருமே வந்து அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து அவங்கள வந்து கொண்டாடுற விதத்துல அவங்க வந்து செலிபிரிட்டிஸ். ஸோ அதனால வந்து போயிட்டு வந்த விஷயங்கள் இதெல்லாமே பகிர்ந்துக்கிறதுக்காக வந்து மீடியா பைட்ஸ் அண்ட் எல்லாமே வந்து இன்னைக்கு கோலாகலமா இருக்கும். அண்ட் ஸ்பெசிபிக்கலி இந்த ஃபிளைட் பிகாஸ் 9 மாசத்துக்கு அப்புறம் அவங்க வராங்க அப்படிங்கறதுனால உலகமே அவங்களுக்காக வெயிட் பண்ணதுனால நிறைய இன்டராக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த இன்டராக்ஷன்ஸ் தாண்டினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஃபேமிலி டைம்னு எக்ஸ்க்ளூசிவ் டைம். டெஃபினட்டா வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து அங்க போகலைன்னாலும் அவங்கள வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாவோ என்னவோ கண்டிப்பா அவங்கள சந்திச்சு அவங்கள வரவேற்பாங்க. இலான் மஸ்க் அவரும் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அண்ட் அதை தாண்டி அவங்க வந்து ரெஸ்ட் தான், அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ரெஸ்ட் அண்ட் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ். இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ அவங்க இவ்வளவு நாள் வந்துட்டு ஒரு சின்ன சத்தம் கூட அவங்களுக்கு வந்து பெரிய லெவல்ல இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் முன் வச்சிருந்தீங்க. அப்ப அதுக்கான நடவடிக்கைகளும் எடுத்திருப்பாங்க இல்லையா? இப்போ இதுதான் வந்து ஆஸ்ட்ரோநாட் அவங்களோட ட்ரைனிங் வந்து அந்த இடத்துல வந்து பயன்படும். இப்ப என்னவே வந்து அவங்களுக்கு ஒரு சத்தம் கூட அவங்கள வந்து பாதிக்கும் அப்படின்னாலும் அந்த சந்தோஷம் மனிதனுக்கு இயல்பா அந்த சந்தோஷம்னு வரப்ப நமக்கு வந்து பெரிதா வேற எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. சோ இத்தனை மாதத்துக்கு அப்புறம் நம்ம வந்து அங்க பார்க்க போறோம், எல்லாரையும் பார்க்க போறோம், ஒரு இத்தனை கூட்டத்தை ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் அப்படிங்கறதே வந்து அவங்க மனசுக்குள்ள அந்த ஒரு சந்தோஷ நிலை. சோ டோபமின் வந்து அவங்களுக்கு நிறைய ரஷ் இருக்கும். சோ அதுதான் வந்து அவங்களை இம்பாக்ட் பண்ணுமே தவிர இந்த சத்தம்லாம் வந்து திருப்பி அவங்க வந்து ஒரு ரெஸ்ட் பண்ணிட்டு ஏந்துக்க கூடிய ஒரு டைம்ல தான் வந்து அந்த ஹிட் ஆகும். நம்ம இறங்கிட்டோம், ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது அப்படிங்கறதெல்லாம் வந்து அந்த நேரத்துல தான் அவங்களுக்கு வந்து தோணும்.
மகிழ்ச்சி அதிக அளவுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க. இப்போ ஃப்ளூயிட்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அங்க இருந்ததுக்கும் இங்க இருக்கிறதுக்கும் டோட்டலா நிறைய மாற்றங்கள் இருக்கு இல்லையா? இப்போ வந்த உடனே அவங்க அந்த மாதிரி ஃபுட்டுலாம் எடுத்துக்கலாமா? அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் செய்யலாமா? இல்ல அவங்களுக்கு வந்து படிப்படியா தான் வந்து அவங்களுக்கு வந்து இயல்பு நிலைக்கு திரும்பறதுக்கு ஆன ஒரு விஷயங்கள் எல்லாமே, இயல்பான உணவு, இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா படிப்படியா தான் அதை கிராஜுவலா பண்ணுவாங்க. உடனே வந்து அவங்களோட பாடி வந்து அதை ஏத்துக்காது. சோ அதனால நிறைய வந்து ஃப்ளூயிட்ஸ் மூலமா தான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அவங்களோட உணவு அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் சாலிட்ஸ்குள்ள போவாங்க. இப்போ 9 மாதங்கள் கிட்டத்தட்ட அங்க இருந்திருக்காங்களா மேம்? இப்போ நார்மலா இங்கேருந்து கார்கோவில் அங்க அவங்களுக்கு தேவையான இதெல்லாம் அனுப்புவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி இப்போ அங்கே வந்து இப்போ ஆக்சிஜன் வந்து கம்மியாக இருக்கு, இப்போ நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு அதெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கான விஷயங்களும் இருக்கு இல்லையா? இது எல்லாமே அங்கே வந்து கார்கோவில் வந்து அவங்களுக்கு போயிருக்குமா? சாப்பாடை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து ஃப்ளூயிட்ஸ் மட்டும் தான் அங்கே எடுத்துருப்பாங்களா, இல்லை நமக்கு இங்கே பிடிச்ச மாதிரி, ஏன்னா சமோசா எடுத்துகிட்டு போனாங்க சுனிதா வில்லியம்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியில் நம்ம படித்தோம்ல மேம்? அந்த காலத்துலதான் நிறைய வந்து மித்து இருந்தது. அப்பெல்லாம் வந்து டிவிலலாம் நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு நேர்காணல்லாம் இல்லாத ஒரு பட்சத்துல தான் நம்ம வந்து, அதுவும் அங்க டிராவல் பண்ணி போகாம இதெல்லாம் இருந்ததால தான் நமக்கு வந்து ஒரு நிறைய நம்மளே வந்து ஒரு கற்பனையில இருந்தோம். ஆஸ்ட்ரோநாட்ஸ்லாம் வந்து டேப்லெட்ஸ் தான் சாப்பிடுவாங்க, அவங்க வேற எதுவும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்லாம். பட் நீங்க பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரோநாட்ஸ் வந்து இப்ப நல்ல ஃபுட் எடுத்துட்டு போறாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்பெசிபிக்கா வந்து ஃபுட்டுக்கு தயார் பண்றதுக்குன்னே ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. அந்த ஆர்கனைசேஷன்ஸ் என்னன்னா அவங்களோட டயட் சார்ட் ப்ரிப்பேர் பண்றாங்க. ஹெல்த்துக்கு என்னென்ன நியூட்ரியன்ஸ் வேணும், எந்த மாதிரியான ஃபுட் கொடுத்தா அவங்க வந்து பேலன்ஸ்ட் டயட் இருக்கும், அண்ட் அதுல அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும். ஸோ ப்ரிடாமினா நீங்க பாத்தீங்கன்னா டாட்டியா அப்படிம்பாங்க. டாட்டியா அப்படிங்கிறது நம்மளோட சப்பாத்தி மாதிரி, அது வந்து ரொம்ப நாள் வந்து அங்க வச்சுக்க முடியும். சோ அதனால அதை எடுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் சிக்கன் எடுத்துட்டு போறாங்க. இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மஸ்டர்ட், கெச்சப் இந்த மாதிரியான விஷயங்கள். அப்கோர்ஸ் சுனிதா வில்லியம் வந்து சமோசா எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு வந்து நம்ம கேள்விப்பட்டோம். சோ இப்ப வந்து நல்லாவே அவங்க வந்து உணவுகள் எடுத்துட்டு போறாங்க. என்ன ஒன்னே ஒண்ணு, இந்த தூள் ஆகிற விஷயங்கள்லாம் மட்டும்தான் அவங்க எடுத்துட்டு போக மாட்டாங்க. பிகாஸ் அந்த சின்ன சின்ன ஃபைன் பார்ட்டிகல்ஸ் மாதிரி அது வந்து ஒண்ணு கீழே விழுந்தா கூட அது ஃபுல் இதை டிராவல் பண்ணி அது வந்து வேற நெருடுகள் வந்து ஏற்படலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த தூள் ஆகிற விஷயம் மட்டும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. மற்றபடி நல்ல சாப்பாடு, நல்ல பேலன்ஸ்டு டயட் தான் அவங்க எடுத்துட்டு போறாங்க. ஸோ அதுல இந்த வாட்டர் கண்டென்ட்டை எடுத்துட்டு அவங்க வந்து எடுத்துட்டு போய் மேல ஹீட் பண்ணி அவங்க சாப்பிடுறாங்க. இன்ஃபேக்ட் நாசா வந்து இப்ப டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்த முறை நம்ம வந்து ஒரு மைக்ரோவேவ் மாதிரியான ஒரு விஷயம் கூட நம்ம தயார் பண்ணி கொடுக்கணும். ரொம்ப நாள்லாம் இருந்தாங்கன்னா அவங்க ஃபுட் எல்லாம் வந்து ஹீட் பண்ணி சாப்பிடுறதுக்கு எப்படி அவங்கள வந்து மைக்ரோவேவ் அலவ் பண்ணலாம் அப்படின்னு அது ஒரு ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு, சர்ச்சையும் நடந்துட்டு இருக்கு. இப்ப அதையும் தாண்டி என்ன அப்படின்னா, அங்கேயே வந்து சில வெஜிடபிள்ஸ் க்ரோ பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் கட்டமா அதுல நீங்க பாத்தீங்கன்னா லெட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு லீஃபி வெஜிடபிள். நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா சாலட்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லீஃபி வெஜிடபிள் அது. ஸோ அது நல்ல சத்தான ஒரு வெஜிடபிள். ஸோ அது வந்து க்ரோ பண்ணிட்டு இருக்காங்க ISSல. ஸோ இந்த மாதிரி புதுமையா வந்து என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஃபுட்டில் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் புதுமையை கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு முயற்சியும் இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தீங்க மேம். இப்போ அவங்க ஒரு செடி மாதிரி கையில் வச்சிருந்தாங்க, அது நம்ம கீரைன்னு நினைச்சோம், அது விதை போட்டு ஏதோ அவங்க வளர்த்தேன் அப்படின்னு சொல்லி சுனிதா வில்லியம்ஸ் ஒரு போட்டோ கூட நம்ம பார்த்துருந்தோம். அதுவாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு மேம். இப்போ இன்னொரு கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கும்போது, இப்போ அங்கே வந்து நார்மலாக நம்ம இங்கே பூமியில் படுத்து தூங்குற மாதிரி தூங்க முடியாது, ஏதோ ஒரு ஜிப்பு பேக் மாதிரி இருக்கும், அந்த பேக்ல போய் நம்ம ஜிப்பு போட்டுட்டு தான் நம்ம வந்து தூங்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க பூமிக்கு திரும்பிட்டாங்க இல்லையா, இப்போ சடனாக வந்து இந்த இதுக்கு மாற முடியுமா? அவங்க எல்லாமே வந்து ஸ்லீப்பிங் பேக், அது வந்து ஸ்லீப்பிங் பேக் அவங்க வந்து சோ தட் அவங்க ஃப்ளோட் ஆகாம தூங்குறப்ப பேலன்ஸ்டா அவங்க தூங்கணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி ஜிப் போடுற அந்த பேக்ஸ்குள்ள அவங்க போய் ஸ்லிப் ஆகிக்குவாங்க அண்ட் தூங்குவாங்க அவங்க.
ஸோ கீழே வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து எல்லாமே புதுமை. இப்ப ஸ்ட்ரெச்சர்ல கூட்டிட்டு போனாங்க, அவங்கள வந்து ஒரு செக்லூடட் ஒரு பெட், எப்படின்னா அந்த வார்ம்த் இருக்கிற மாதிரி ஒரு பெட்ல தான் அவங்கள வந்து படுக்க வைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சின்ன குழந்தை மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு குக்கூன்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு பறவைகள் கூட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் அவங்களுக்கு வந்து இப்ப அந்த மாதிரியான ஒரு வார்ம்த் தான் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஸோ தட் அதுல அவங்க இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 நாள் 15 நாளைக்கு அப்புறம் தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து அவங்களா கொஞ்சம் கீழே இறங்கறதுக்கான முயற்சிகள்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து மேற்கொள்வாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒரு பிறந்த குழந்தை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க இப்ப சொல்லியிருக்கீங்க. இப்போ லாஸ்ட் டைம் அவங்க போயிட்டு வந்தப்போ கூட எனக்கு மாடிப்படி ஏறதே கூட மறந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க பெட்டை ரொம்ப மிஸ் பண்ண அப்படின்ற விஷயங்கள்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு அதெல்லாம் அவங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது. அவங்களுடைய மனசு இன்னைக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் மேம்? அதான் சொல்றேன், அந்த ஒரு மனிதனுக்கான அந்த சந்தோஷம், அந்த டோபமைன் எஃபெக்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா, சோ அந்த ஒரு ஹாப்பி ஹார்மோன் வந்து ஃபில்டா இருக்கும், அவங்க மனசு மூளை எல்லாமே நிறைஞ்சிருக்கும். சோ அதனால அவங்க நடக்க முடியல, அவங்களால பேச முடியல, பார்க்க முடியல, தூங்க முடியல, அது எல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு வந்து நம்ம திரும்பி வந்துட்டோம், நம்மளோட ஃபேமிலி பார்க்குறோம், நம்மளோட நாய்க்குட்டி பார்க்க போறோம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம், எல்லாரையும் பேச போறோம் அப்படிங்கிற அந்த உணர்வே வந்து அவங்கள சார்ஜ் பண்ணிடும். ஸோ இப்போ ஃபிட்டா இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றப்ப ஒரு 10 நாள் எடுக்கக்கூடிய விஷயம் வந்து 5 நாள்ல செய்து முடிச்சிருவாங்க. சோ வந்து நீங்க 5 நாள்ல திருப்பி அவங்க ஃபிட் ஆயிட்டு திருப்பி வந்து இயல்பு நிலைக்கு மாறறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சோ எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே சந்தோஷம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை தான் வந்து மனிதனை வந்து எத்தனையோ விதத்துல மாத்தக்கூடிய ஒரு விஷயம் சந்தோஷம். சோ இன்னைக்கு வந்து அவங்களுக்கு பரிபூர்ண சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். மகிழ்ச்சியான செய்தி. அவங்களும் ரொம்பவே மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஒட்டுமொத்த உலகத்துக்குமே ஒரு மகிழ்ச்சியான தருணமா தான் இன்னைக்கு வந்து அமைஞ்சிருக்கு. சார், இப்போ நம்ம உங்ககிட்ட இப்போ நம்ம பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம இதுல தொடர்ச்சியா பார்த்துருந்தோம். இப்போ அவங்க பூமிக்கு வந்துட்டாங்களே, இப்போ மீடியாவோட இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்போ இவங்க இந்த கடந்த 9 மாதங்களா அங்கே இருந்திருப்பாங்க, ஆய்வு எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்ஸ் இல்ல வேற விஷயங்கள்லாம் எப்போ சார் வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? அது ஆக்சுவலாக எல்லாமே வந்து இப்போ நாசா கிட்ட எல்லா டேட்டாஸுமே அப் டு டேட் இருக்கும். ஒரு சில பப்ளிக் ரிலேட்டடாக நமக்கு வர்றது வந்து நாசாவோடது ஜென்ரலாக வந்து ஒரு சில விஷயம் வந்து 1 இயர் அந்த மாதிரி டைம் ஃப்ரேமில் அவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ சில பாலிசிஸ் படி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இஃப் இட் இஸ் நாட் அ ரெஸ்ட்ரிக்டட் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக அவங்க சீக்கிரமாகவே கூட அதை வந்து பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம். ஒன்ஸ் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அது ரொம்பவே லைக் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்கான ரிசல்ட் இஃப் அட் ஆல் அது ரெஸ்ட்ரிக்டட் இல்லை, பப்ளிக் டொமைனுக்கு போகிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரொம்பவே சீக்கிரமாகவே நாசா வந்து அதை கொடுத்துட்றாங்க. ஸோ அது வந்து லைக் ரொம்ப டிலேலாம் இப்போ முன்ன மாதிரிலாம் ஆகிறது இல்லை. இப்போ ஒரு க்ரூ போயிட்டு வந்திருக்காங்களா சார், இப்போ திரும்ப இவங்க அங்கே போகணுன்னா அதுக்கு ஏதாவது சர்டன் பீரியட் இருக்கா, இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஆமாம். ஸோ இப்போ இவங்க ஒன்ஸ் ஆல்ரெடி வந்திருக்காங்கன்னா அண்ட் இவங்களோட ரெக்கவரியே வந்து கண்டிப்பாக எடுக்கும். அண்ட் அந்த ரெக்கவரி இதெல்லாமே பொறுத்து தான் அகைன் அந்த நெக்ஸ்ட் க்ரூ மிஷனுக்கு வந்து இவங்க ஃபிட் ஆகணும். ஸோ அந்த ப்ராசஸுமே அவங்க கேரி அவுட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இதில் தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அண்ட் மோர் ஓவர் இப்போ இந்த மிஷன் வந்து அரௌண்ட் 9 months இல்லையா, ஸோ அகெயின் உடனே போகிறது வந்து மேபி கஷ்டமாக இருக்கலாம். இஃப் அட் ஆல் ஒரு 9 days 10 days இல்லை 1 week அந்த மாதிரி மிஷனாக இருந்தால் மேபி நெக்ஸ்ட் இயர் அந்த மாதிரி கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இது 9 monthsன்றதுனால அப்போ கண்டிப்பாக இதுக்கான இம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கும் அண்ட் உடனே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ ஃபர்தராக இப்போ இவங்க கிட்டத்தட்ட ஒரு 608 நாள் கிட்டத்தட்ட இருந்திருக்காங்க, 4 வாட்டி போயிட்டு வந்திருக்காங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இவங்கள்ட்ட இப்போ நாசா வந்து வாங்குறதுக்கு எடுத்துப்பாங்க? ஆப்வியஸாக இவங்க வந்து ட்ரெயினர், இப்போ நெக்ஸ்ட் ஆஸ்ட்ரோனாட்ஸ்க்கு வந்து இவங்க வந்து ட்ரெயினராக இருப்பாங்க. அண்ட் இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாமே வந்து ரொம்ப ஒரு ப்ரிஷியஸான ஒரு அசெட்டு தான் ஆக்சுவலாக. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ வரப்போகிற நியூ ஆஸ்ட்ரோனாட்ஸ்க்கு வந்து இவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. அண்ட் இவங்களோட எல்லா விதமே வந்து டாக்குமெண்ட் ஆகிருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வரப்போகிற ஆஸ்ட்ரோனாட்ஸ்க்கு வந்து கேஸ் ஸ்டடியாக கொடுப்பாங்க, ஒவ்வொரு இதுவுமே வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து நடந்துட்டு தான் இருக்கும்.